இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஏஐ தொழில்நுட்பத்தில் முத்திரை பதிக்க 35 இந்திய மாணவர்கள் சீனா பயணம். உலகளாவிய தொழில்நுட்ப அரங்கில் புதியதொரு சகாப்தத்தை படைக்கவும், செயற்கை நுண்ணறிவு, ஏஐ மற்றும் எந்திரவியல் தொழில்நுட்பங்களில் அதிநவீன அறிவை பெறவும் மலேசிய இந்திய சமூகத்தை சேர்ந்த 35 மாணவர்கள் சீனாவுக்கு புறப்பட்டனர். 2026ஆம் ஆண்டிற்கான மலேசியா சீனா இளைஞர் டுவெட் பயிற்சி MCYTT 2.0 திட்டத்தின் கீழ் இந்திய இளைஞர்கள் அனைத்துலக அளவில் தங்களின் முதல் தடத்தை பதிக்கும் வரலாற்று பயணமாகவும் இது அமைந்துள்ளது. மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மித்ரா அமைப்பின் முழு நிதி உதவியுடன், அதாவது 2025 நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 29 லட்சம் ரிங்கிட் செலவில் இந்த உயர்தர இளைஞர் திறன் மேம்பாட்டு திட்டம் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை பெலியா மஹிர் எனப்படும் பெத்துபுஹான் கெபங்சான் பெக்கெஜா பெக்கமஹிரான் அமைப்பு டாங் அனைத்துலக கல்வி குழுமத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது. மலேசிய இந்திய இளைஞர் மன்றமான MIYC இதன் முக்கிய வியூக பங்காளியாக ஒத்துழைப்பு நல்கியது என்று இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் தலைமை இயக்குனர் K. ரவீந்திரன் நாயர் தெரிவித்தார். வேட்பாளர்களை களம் இறக்க அம்னோ தேசிய முன்னணி விரும்பினால் PHும் தயாராக உள்ளது. வருகின்ற மாநில தேர்தலில் அம்னோவும் தேசிய முன்னணியும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட விரும்பினால் ஜொஹூர் மற்றும் நெகிரி செம்பிலான் தேர்தலின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த நம்பிக்கை கூட்டணி தயாராக உள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். இது தமக்கு ஆச்சரியம் அளிக்காத ஒன்று என்று குறிப்பிட்ட நம்பிக்கை கூட்டணி தலைவரான அவர், ஒருமைப்பாட்டு அரசாங்கத்திற்குள் பிளவு ஏற்படுத்த முயற்சிக்கும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் தமது கூட்டணி பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான அம்னோவின் முடிவு சிலருக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. எனக்கு அதில் ஆச்சரியம் இல்லை, ஏனெனில் நாங்களும் அதை கண்காணித்து வருகிறோம். ஆனால் அது அவர்களுடைய முடிவு. தற்போதைக்கு இந்த முடிவும் மத்திய தலைமையின் முடிவும் நல்லதாகவும் இணக்கமானதாகவும் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் ஜொஹூரில் போட்டியிட முடிவு செய்தால் நமது பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றார் அவர். நேற்று பெசடா ஜொஹூர் அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய பிரதமருமாகிய அன்வார் அவ்வாறு கூறினார். இங்கிலாந்து FA கிண்ணத்தை கைப்பற்றியது சிட்டி. இங்கிலாந்து FA கிண்ண காற்பந்து போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி வாகை சூடியது. செல்சியோனில் நடைபெற்ற பலம் பொருந்திய இறுதி ஆட்டத்தின் இரண்டாம் பாதியில் மான்செஸ்டர் சிட்டி தனது ஒரே வெற்றி கோலை போட்டு கிண்ணத்தை கைப்பற்றியது. அதிரடி நிறைந்த இந்த சிறப்பான இறுதி ஆட்டத்தில் இரு அணிகளும் மாறி மாறி ஆதிக்கம் செலுத்தின. இதனால் முதல் பாதி வரை மான்செஸ்டர் சிட்டி செல்சியும் கோல் அடிக்க முடியாமல் போனது. இந்நிலையில் இரண்டாம் பாதி ஆட்டத்தின் 71வது நிமிடத்தில் ஆண்டோன் செமன்யோ அடித்த அபாரமான கோல் சிட்டியை 1-0 என்ற கோலில் வெற்றி பெற செய்தது. இந்த வெற்றியின் வழி உள்நாட்டு போட்டிகளில் மும்முறை கிண்ணத்தை வெல்லும் தங்களது நம்பிக்கையை சிட்டி தக்க வைத்துக் கொண்டது. மான்செஸ்டர் சிட்டியின் கவனம் இப்போது பிரீமியர் லீக் பக்கம் திரும்பி உள்ளதால் வரும் செவ்வாய்க்கிழமை அவர்கள் பான்மவுத் சந்திக்கின்றனர். எட்கான் 26 எரிசக்தி அமைப்புகளை நிர்வகிப்பதில் AI முக்கிய பங்காற்றுகிறது. சிக்கலான மின்சார அமைப்புகளும் அதன் தேவைகளும் அதிகரித்து வரும் வேளையில் எரிசக்தி அமைப்புகளை நிர்வகிப்பதில் செயற்கை நுண்ணறிவு AI முக்கிய பங்காற்றுகிறது. இந்நிலையில் அதற்கான மகத்தான யோசனைகளையும் நடைமுறை செயல்பாடுகளையும் எடுத்துணர்த்தும் வகையில் எட்கான் 2026 எனப்படும் எரிசக்தி மாற்ற மாநாடு நடைபெறுகிறது. மின் கட்டமைப்பின் செயல்திறனை உயர்த்தவும், மின் விநியோக வழங்கல் நம்பகத்தன்மையை மேம்படுத்தவும், மேலும் சூரிய சக்தி மற்றும் மின்சார வாகனங்கள் EV போன்ற பசுமை தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியை ஆதரிக்கவும் AI ஒரு முக்கிய கருவியாக உள்ளதாக தெனகா நேஷனல் நிறுவனம் TNB தலைமை இலக்கவியல் மற்றும் தகவல் அதிகாரியுமான அஸ்லான் அகமது தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு தேசிய எரிசக்தி மாற்றத்திற்கான செயல் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் ஆரம்பிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க முயற்சிகளின் தொடர்ச்சியாக எட்கான் 26 நடைபெறுவதாக அகமது அஸ்லான் தெரிவித்தார். எட்கான் 26 மாநாடு தொழில்துறை பங்காளர்களுக்கு AI துறைக்கு தயாரான மின் கட்டமைப்பு மேம்பாட்டை செயல்பாட்டில் காணவும், ஆசியான் எரிசக்தி போக்கை வடிவமைப்பதில் மலேசியாவின் பங்கை புரிந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் என்றார் அவர்.
ஜொஹூர் 56 தொகுதிகளிலும் நம்பிக்கை கூட்டணி போட்டியிடும். வரும் மாநில சட்டமன்ற தேர்தலில் அனைத்து 56 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக ஜொஹூர் மாநில நம்பிக்கை கூட்டணி தெரிவித்துள்ளது. அனைத்து தொகுதிகளிலும் அக்கூட்டணி போட்டியிடும் என ஜொஹூர் தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஒன்ஹாஃபிஸ் கசி இறுதி முடிவு எடுத்ததை தொடர்ந்து இந்த விவகாரம் தீர்மானிக்கப்பட்டதாக ஜொஹூர் நம்பிக்கை கூட்டணி தலைவர் அமின் அல் ஹடா உசேன் தெரிவித்தார். ஜொஹூரின் உறுதிப்பாடு ஏன் இரு அணிகளாக போட்டியிட வேண்டும் என மாநில அளவில் கேள்வி எழுப்பப்பட்டாலும் அவர்கள் ஏன் தங்கள் நண்பர்களுக்கு எதிராக போட்டியிட வேண்டும்? ஏனெனில் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். சரியா? நாம் காத்திருப்போம். அவர்கள் அறிவித்து விட்டார்கள். நாங்கள் அதை வரவேற்கிறோம் என்றார் அவர். 2026 ஆண்டு நம்பிக்கை கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய ஜொஹூர் மாநில அமானா கட்சி தலைவருமான அமினுல் ஹுடோ ஹசான் அவ்வாறு கூறினார். இந்நிலையில் நம்பிக்கை கூட்டணி 2வது முறையாக தேசிய முன்னணியை தோற்கடிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் நிலைத்தன்மைக்கு துரோகம் இழைக்க எந்த கட்சியும் முயற்சிக்க கூடாது. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தல் விடுக்கவோ அல்லது துரோகம் இழைக்கவோ எந்த கட்சியும் முயற்சிக்க கூடாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு ஏதேனும் நிகழ்ந்தால் விடுக்கப்பட்ட சவால்களுக்கான ஆணையை அவர் மீண்டும் மக்களிடமே ஒப்படைக்க தயாராக இருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். நாங்கள் பல ஆண்டுகளாக கொள்கைகளின் அடிப்படையில் போராடினோம். இருப்பினும் நாங்களும் விவேகமான அணுகுமுறையை கையாளுகிறோம். நன்முறையிலான பேச்சுவார்த்தை, வெளிப்படையாக அவர்களை கண்டித்து அவர்களுக்காக குரல் கொடுங்கள். எங்களது குழுவினர் மசோதாவின் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் தவறாக காணாதீர்கள், தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், மிரட்டாதீர்கள். துரோக செயல் ஒன்று நடந்துள்ளது. அதனால்தான் நான் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறேன். அது உண்மையானால் அமெரிக்காவில் இதுதான் சரியான நேரம் என்று அவர்கள் உணர்கிறார்கள். ஆம், ஜொஹூரில் தொடங்குகிறது. நெகிரி செம்பிலானில் தொடர்வோம். அது உண்மையா என்று நான் யோசிக்கிறேன். ஒருவேளை நாம் அதை தூக்கி எறிந்துவிட்டு முழு விவகாரத்தையும் மக்களை தீர்மானிக்க விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றார் அவர். நேற்று ஜொஹூர் பாருவில் நடைபெற்ற 2026 ஆண்டு நம்பிக்கை கூட்டணி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு உரையாற்றினார். கடமைகளுக்கு துரோகம் செய்ய வேண்டாம். நெகிரி செம்பிலான் மாநில நம்பிக்கை கூட்டணி நினைவூட்டு. அரசாங்க நிர்வாகத்தின் நிலைத்தன்மை தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட கடமைகளுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் என்று அரசியல் பங்காளிகளுக்கு நெகிரி செம்பிலான் மாநில நம்பிக்கை கூட்டணி நினைவூட்டுகிறது. ஒருமித்த கருத்து செயல்முறையை முறையாக பின்பற்றாமல் தனிச்சையாக முடிவுகளை எடுத்த சில தரப்பினரின் செயல்பாடுகளால் அவர் ஏமாற்றம் அடைந்ததாக கே அடிலான் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அமினுடின் ஹருன் கூறினார். இது அவர்களுக்கு நாங்கள் செலுத்தும் மரியாதை. அவர்கள் போட்டியிடுவதற்கு ஒரு மாநில சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வேண்டும். அவர்கள் வென்றனர். திடீரென்று அவர்கள் நமக்கு துரோகம் செய்துவிட்டனர் என்றார் அவர். நேற்று நடைபெற்ற 2026 நம்பிக்கை கூட்டணி மாநாட்டில் நெகிரி செம்பிலானை பிரதிநிதித்து உரையாற்றுகையில் அம்மாநில மந்திரி புசாராகவும் இருக்கும் அவர் அதனை கூறினார். இதனிடையே இந்த நெருக்கடியை எதிர்கொண்ட போதிலும் ஒரு நல்லாட்சியின் நலன் கருதி கூட்டணியின் உயர்மட்ட தலைமை பொறுப்பை வகிப்பதற்கான ஒவ்வொரு முடிவையும் நெகிரி செம்பிலான் மாநில நம்பிக்கை கூட்டணி தொடர்ந்து பின்பற்றும் என்று டாக்டர் ஸ்ரீ அமினுடின் விவரித்தார். இபோலா அனைத்துலக பொது சுகாதார அவசர நிலையாக அறிவிப்பு. காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் பரவி உள்ள இபோலா நோய் தொற்றை அனைத்துலக பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் WHO அறிவித்துள்ளது. ஆயினும் புண்டி பியூகோ கிருமியால் ஏற்படும் இபோலா நோய் இன்னும் பெருந்தொற்று நிலையை எட்டவில்லை என்று WHO தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் அடனோம் கெப்ரியேசஸ் தெரிவித்தார். அண்டை நாடுகளின் தயார் நிலையை அதிகரிப்பையும் அனைத்துலக சமூகத்தின் ஆதரவை திரட்டுவதையும் இந்த பிரகடனம் நோக்கமாக கொண்டது என்று WHO கூறியது. சனிக்கிழமை நிலவரப்படி 8 இபோலா நோய் தொற்று சம்பவங்கள் ஆய்வுக்கூடத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அதில் காங்கோ இட்டூரி மாகாணத்தில் குறைந்தது 3 சுகாதார மண்டலங்களை உட்படுத்தி 246 பாதிப்புகளும் 80 மரணங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதோடு காங்கோவிலிருந்து பயணம் செய்த நபர்களுக்கு உகாண்டா கம்பாலாவில் மே 15 மற்றும் 16 தேதிகளில் 24 மணி நேரத்திற்குள் ஒரு மரணம் உட்பட உறுதிப்படுத்தப்பட்ட 2 இபோலா நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. எனினும் 2 வழக்குகளும் தொடர்பில்லை என நம்பப்படுவதாக WHO தெரிவித்தது.